அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இப்போது அசருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அசருக்கு நீங்கள் தயாராகுங்க. அசருக்கு ஓதுனீங்கன்னா மக்ரீபுக்குள்ளே உங்களுக்கு பதில் உறுதியாக கிடைக்கும். இன்னும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் சந்தோஷமான செய்தியை அல்லாஹால தருவான். எனவே இன்றைக்கு அசருக்கு ஓதுறதுக்கு தயாராகுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒற்றை வார்த்தை, இன்னும் ஒரு சிறந்த அழகான செலவாத். இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அசருக்கு நீங்கள் தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் இதை ஓதணும். அந்த இடத்தை விட்டு எழும்பாதீங்க. அந்த இடத்துலையே உட்கார்ந்து அமல் செய்யறதுக்கு தான் பரக்கத் அதிகமாக இருக்கும். வானவர்களும் உங்களுக்காக துவா செய்வாங்க. இப்போ முதல்ல அசருடைய தொழுகையை முடிச்சுட்டு ஜுமாவுடைய தினத்தன்று அசருக்கு ஓதக்கூடிய செலவாத் அப்படின்னு இருக்கு இல்லையா, உம்மி செலவாத், அதை நீங்கள் 80 முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு இந்த ஒற்றை வார்த்தையை 300 தடவை நீங்கள் தஸ்பியை செய்யணும். அது என்ன வார்த்தை அப்படின்னா, முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு தருத் இப்ராஹிம் செலவாத்தை 3 தடவை ஒதிக்கணும். அதற்கு பிறகு குன்ஃபயக்கூன் அப்படின்னு 300 தடவை தஸ்பீக செய்யணும். இந்த தஸ்பீகை செய்யறதுக்கு சில நிமிடங்கள் போதுமானது. ஆனால் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை அல்லாஹ்தால உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். ஏன்னா இதனுடைய வார்த்தையும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது தான். குன்ஃபயக்கூன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது தான். அல்லாஹ் நாடனா குன்னுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நமக்கு அது எல்லாமே நடந்து போயிடும். அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த வார்த்தைக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்க இந்த வார்த்தையை 300 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அதற்கு பிறகு இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை நீங்க 11 தடவை ஒதிக்கோங்க. அது என்ன செலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பி அததி ஹுஸ்னிஹி ஜமாலிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷஃபீஇல் உம்மா. அல்லாஹ்வே, முஹம்மது நபியின் அழகிற்கும் நளினத்திற்கும் தக்கவாறு அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக. அல்லாஹ்வே, உம்மத்துக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய முஹம்மதின் மீது செலவாத்துக்களை பொழிவாயாக. இந்த ஒரு செலவாத்தை ஓதணும் அப்படின்னா எல்லா மக்களுக்காகவும் நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவை கேட்குற மாதிரியான ஒரு செலவாத். அதனால அனைத்து படைப்பினங்களின் எண்ணிக்கையின் அளவிற்கு நன்மைகள் கிடைக்குமா. அதனால இதை நீங்க கட்டாயம் 11 தடவை ஓதிக்கோங்க. இந்த செலவாத்தை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ்தாலா உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க அமைதியை கொடுப்பான், இன்னும் ஆரோக்கியத்தை கொடுப்பான், அழகு கொடுப்பான், இன்னும் நல்ல குணத்தை கொடுப்பான். உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நலவா மட்டும்தான் நடக்கும். இன்னும் உங்களின் நாலா பக்கமும் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அருளும் கிருபையும் கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்கள் துஆச்சிங்க. கண்டிப்பாக இந்த அமலுக்கான பதிலை கேட்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான். எனவே இந்த அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் சிறந்த செலவாத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாரம் ஒரு செலவாத்தை புதுசாக கற்றுக்கிட்டு அதை நீங்கள் ஓதணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.